வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் இறநிலை பிளந்தான் என்று இங்கே மனித நிலை. காரணம், நரநாராயணன் சூரியன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினான். இந்த பிரபஞ்சத்தில் உணர்வுகளை நுகர்ந்து உயிரிப்பொருளை உயிரணுக்களாக உண்டாக்கி தீமைகளை நீக்கும் சக்தி பெற்றது. இந்த நரநாராயணன் உயிர் இந்த மனித உடல் ஆக்கியப்ப 6வது அறிவென்ற நிலை கொண்டு தீமை புகாதபடி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் என்று ஒரு மத்தியில் எண்ணும்போது இந்த தீமை போவது. நான் ராமாயணத்தில் வாலி ராமன் மறைந்திருந்து தாக்கினான். ராமன் என்றால் சீதா ராமன், வேதனை என்றால் வாலி. ஆக நான் வேதனை, வெறுப்பு, கோபம், குரோதெல்லாம் வாலி. நாம் சந்தோஷத்தை உண்டாக்கும் 6வது அறிவின் தன்மை கொண்டு இது சீதா ராமன். ராமன் இந்த தீமைகளை புகாதபடி அவன் எப்படி தடுத்தான் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த காவிய தொகுப்பை கொடுத்து நமது வாழ்க்கையில் நாம் தீமை உள்புகாது தடுப்பது எப்படி என்பதை தான் அங்கே கொடுத்தது. என தசரத சக்கரவர்த்தி என்று தீமைகளை நீக்கும் உணர்வு கொண்டுதான் சீதா என்ற ராமன் என்று நமக்குள் சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள். நான் ராமனின் தந்தை தான் தசரத சக்கரவர்த்தி என்று சொல்வார்கள். தசரத சக்கரவர்த்தியின் மகன் என்று சொல்வதில்லை. ஆனால் எண்ணத்தால் உருவாக்கி 10வது நிலை அடையக்கூடிய இந்த உணர்வின் தன்மை, அந்த தந்தையான உணர்வின் தன்மை எப்படி வளர்த்தான் என்ற நிலையை தான் ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றது. இதையெல்லாம் ராமாயணத்துக்குள் நம் உடலில் ஒவ்வொரு நபையிலும் ராமாயணங்கள் நடக்கின்றன. வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தால் நாம் குருட்சேத்திரப்போம். நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றோம். அப்போ உயிரில் மோதிய பின் இந்த உயிரால் நம் உடலுக்குள் குருவாக இருந்தாலும் அந்த குரு நம்மை காப்பதற்காக தீமையின் உணர்ச்சிகளை உடலுக்குள் பரவை செய்து அப்போ உடலுக்குள் இருக்கும் அனைவதும் ஒன்று சேர்த்து அதனுடைய தடுக்கும் சக்தி கொண்டாடுகின்றது. ஆனால் தடுக்க தவறினால் உடலுக்குள் அந்த தீமை என்ற நிலைகள் உட்புகுந்து விட்டால் மகாபாரத நமது வாழ்க்கை எத்தனை உணர்வுகள் நல்லது தேடி வைத்திருந்தால் இந்த தீமை என்ற உள்ளுக்கு சென்று நமது நல்ல குணங்களை அழித்து விடுகின்றது, அதை மாற்றி விடுகின்றது, அது வளராது தடுத்து விடுகின்றது என்பதனை தெளிவாக்குவதற்குத்தான் இப்படி காவியங்களை படித்துள்ளார். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இது குரு பூஜை 12வது குரு பூஜை என்பதை தெளிவை கொண்டான். அதாவது இது இந்த 12 என்ற நிலையிலிருந்து 12 ராசிகள் என்று சொல்வார். ஆக 12 ராசிகளுக்கும் 12 மாதங்களுக்கும் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. அதாவது நமது பூமிக்குள் புறப்படும் போது விஜய தசமி அப்படின்னு நம் பூமிக்குள் நம் உயிர் பிரவேசித்த பின் பல உணர்வுகள் தேடி இப்போது 9வது நிலையில் இருக்கிறோம். 10வது நிலை படையக்கூடியது என்ற உணர்வு தான் உயிர். 10வது நிலையை அடையக்கூடிய இந்த மனித உடலை பெற்ற நாள் என்பதனை விஜய தசமி என்றும் இங்கே முதல்ல நமது பூமிக்குள் இந்த உயிர் ஈர்க்கப்பட்டு இங்கே தாவர இனத்தின் சத்தை கவர்ந்து அந்த சத்து இந்த உடலாக்கும் போது உயிர் உடலுக்குள் மறைந்து விடுகின்றது. ஆக உடல் சிவம் என்பது சிவன் ராத்திரி. ஆக உயிர் என்று உணர்வு என்பது உடலாகும்போது இந்த உயிர் மறைத்து விடுகின்றது. உடலுக்குள் நின்று இந்த உணர்வின் அறிவாக இயக்குகின்றது என்பதனை நாம் தெரிவதற்காக சிவன் ராத்திரி என்றும் நாம் எடுத்துக்கொண்ட இந்த ராசியின் தன்மையை இது ஒரு ராசியாக வைக்கின்றது. அதே சமயத்தில் சிவன் ராத்திரி என்ற போகும்போது நாம் நுகர்ந்து கொண்ட உணர்வு, அதாவது உடலுக்குள் சிவன் ராத்திரி என்று இது ஒரு ராசி. இந்த மகா சிவன் ராத்திரி நாம் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து நம் உடலுக்குள் எல்லாவற்றையும் நிறைந்து இந்த இருளுக்குள் மறைந்து அறிவாக இயக்கிறது என்று மகா சிவன் ராத்திரி என்ற நிலையை இங்கே காட்டுகின்றன. அதே சமயத்தில் கண்ணால் பார்த்து ஒவ்வொன்றும் கூர்மையாக பார்த்து அதன் வலிமை நுகர்ந்து
அதனிருந்து தப்பிக்கொள்ளும் உணர்வு பெற்று எல்லாவற்றிலிருந்து தப்பிக்கொள்ளும் மனிதன் பெற்ற நான், மனிதனான அவன் இந்த கண்களால் தான் இருளை நீக்கி ஒளியின் உடல் பெற்றவன், அகசின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான. ஆனால் அதே சமயத்தில் ஆக தீபாவளி ஆக அந்த துருவ நட்சத்திரம் இருளை நீக்கி தெளிந்து தெளிவான நிலைகள் கொண்டு இருளை நீக்கி ஒளியின் உடலாக இன்று இருக்கின்றன. ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ நாம் தெரியாமலோ நமக்குள் புகுந்த இருளை நீக்குவதற்காக மார்க்கங்களை கொடுக்கின்றது. ஏனென்றால் நம் மகன் வேதனைப்படுகின்றான், கொடுத்தோர் கொடுக்கவில்லை வேதனைப்படுகின்றோம். இப்படி வேதனை என்ற உணர்வுகள் கண்ணால் பார்த்துதான் நுகர்ந்து நம் உடலுக்குள் சேருகின்றது. ஆகவே நாம் சேர்த்துக்கொண்ட உணர்வெல்லாம் எத்தனையோ கோடி உடல்களை தப்பி வந்தாலும் பிறர்படும் வேதனை, பிறர்படும் துயரம், பிறர்படும் சங்கடம், பிறர்படும் விருப்புகள் இது நுகரப்படும்போது நம் உடலுக்குள் அசுர குணங்களாக மாறி நரகாசுரன் நமக்குள் இதற்குள் அசுர குணங்கள் வந்து இந்த மனிதனை அழித்து விடுகின்றது. யாரால் கண்ணால் பார்த்து அறிந்து கொள்கின்றோம். அதே கண்ணின் நிலையை தப்பிக்க காட்டினாலும் இந்த 6வது அறிவால் அதை மாற்ற தவறினால் நமக்குள் எந்த விளைவுகள் வருது என்பதனை தான் இந்த 12 மாதங்களுக்கும் அது ஒவ்வொரு காலங்களில் சூரியன் இயக்கம், துருவ நட்சத்திரத்தின் இயக்கங்கள் எதை தொடர்ந்து இந்த பூமியின் அருகில் வருகின்றது, அதை எந்தெந்த காலங்களில் இந்த நிலை கொண்டு நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த சாஸ்திரங்களாக விதிகளை அமைத்து மனிதன் தெரிந்து இருளை நீக்கி பகைமை மறந்து நமக்குள் பகைமை போகாத தடுத்து பகைமையான உணர்வு நமக்குள் இருந்தால் அது நம்மை எப்படி சிந்தனை குறைக்க செய்து உடல்களில் நோய்கள் வருகின்றது. இதிலிருந்து மனிதன் எப்படி தப்ப வேண்டும் என்பதற்காக வழிவகையில் வைத்த ஞானி. நாம் அதை தீபாவளி அன்னைக்கு என்ன சொல்லும், காலை 4 மணிக்கெல்லாம் துருவ நட்சத்திரம் வெளிப்படுகின்றது. அதனால சொல்லுவாங்க, கண்ணன் நரகாசுரனை கொன்ற நாள் அன்னைக்கு என்ன செய்கிறோம், கண்ணன் நரகாசுரனை கொன்ற நாள் என்று மட்டும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுக்கு அந்த கண்ணன் யார்? நமது கண்கள் தான். கனந்து தீமை நன்மையை காட்டியது கண்கள் தான். ஆக நாம் நன்மையை நுகரும்போது நன்மையின் நிலையை இயக்குவது கண் தான். தீமை என்ற உணர்வின் தன்மை உணர்த்தி தீமை சீராண்டு உணர்த்துவதும் அதன் வழி நமக்கு வழிகாட்டுவதும் இந்த கண்கள் தான். அதனால தான் இதுக்கு கருவழி ருக்மணி என்றும் பரிவாக்குவதும், கண்ணுடைய சேர்ந்த காந்தப்புலன் சத்யபாமா என்றும் நுகர்ந்து